Next worksheet number 17 mensuration la இப்போ multiple choice questions la நம்ம பார்க்க போறோம். First question ku answer option D. Second question ku answer option B. Third question ku answer option C. Fourth question ku answer option C. Fifth question ku answer option A. Second one answer very shortly. இதுல 6th question ல நமக்கு TSA கொடுத்திருக்காங்க. கியூபோட TSA 5400 cm². நாம இதுல சைடு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 6a square இது TSA ஓட ஃபார்முலா is equal to 5400. இப்போ a square ஒரு சைடு வச்சிட்டு இப்போ 5400 6 ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணோம்னா நமக்கு 900 அப்படினு ஆன்சர் வரும். இது நம்ம ரூட் எடுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஈஸி ஸ்டெப்ல வந்து செஞ்சிரலாம். இப்போ 900 வந்து நம்ம எதோட வேல்யூக்கு ஈக்குவல் அப்படினா 30 அத வந்து 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 900 இது வந்து ஈக்குவலா இருக்கும். சோ நமக்கு a square is equal to 30 square 900 இந்த மாதிரி நம்ம மாத்திட்டோம். இப்போ ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. தென் நமக்கு a ஓட வேல்யூ இப்போ ஃபைனல் ஆன்சரா 30 வந்து கிடைச்சிருச்சு. a is equal to 30. 7th sumல நமக்கு dimensions of the cuboid ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 identical cubes கொடுத்திருக்காங்க. அதோட சைடு வந்து 5 cm. அப்போ கியூபோட சைடு லெந்த் பிரெத் ஹைட் எல்லாமே வந்து 5 cm தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் டு ஈச் அதர். இது வந்து ஜாயின் டுகெதரா அதாவது அந்த ரெண்டு கியூப்ஸ்மே ஜாயின் ஆச்சுன்னா அதுதான் வந்து ஒரு கியூபாய்டா ஃபார்ம் ஆகும். இப்போ கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் ஆன லெந்த் பிரெத் ஹைட் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறது சைடு ஆஃப் த கியூப் அது வந்து 5 cm. இப்போ லெந்த் ஆஃப் த கியூபாய்டை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதாவது ரெண்டு ஐடென்டிக்கல் கியூப்ஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா ரெண்டு லெந்த் வரும் 5 cm plus 5 cm. அப்போ நமக்கு 10 cm வந்து லென்த்தா இருக்கும். பிரெத் வந்து நமக்கு 5 cm தான். அது நமக்கு மல்டிப்ளை ஆகிறது வந்து மல்டிப்ளை ஆகாது. ஸோ அப்போ 5 cm அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்டும் சேம் தான் 5 cm தான். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்ல டைமென்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு 10, 5 and 5. 8th sumல ஸ்வீட் பாக்ஸோட ஷேப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கியூப் ஷேப்ல இருக்கு. அதோட வால்யூம் 27,000 cm3. தென் அதோட சைடு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம எழுதிக்கிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபோட ஃபார்முலா என்னன்னா a கியூப். அது எதோட ஈக்குவல்னா 27,000 cm3க்கு ஈக்குவல். இப்போ a கியூப் இஸ் ஈக்குவல் டு 30 கியூப். இது வந்து எப்படி வந்துச்சுன்னா நமக்கு 27,000 இது எதோட ஈக்குவல்னா 30 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 27,000 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் ஷார்ட்டா 30 பவர் கியூப் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ பவர் கியூப்ஸ் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிடும். தென் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரா a ஓட வேல்யூ கிடைச்சிருது. a is equal to 30. நம்ம ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் இதுவும். அப்போ the side of the sweet box is 30 cm. 9th sumல 72,900 liters of petrol வந்து ஒரு cubical tank வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. தென் நம்ம இதுல எதை ஃபைண்ட் பண்ணணும்னா லென்த் ஆஃப் த சைட் அதுவும் அந்த டேங்கோட லென்த்தை வந்து மீட்டர்ஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம லிட்டர்ஸ்ல இருக்கிறத வந்து மீட்டர்ல மாத்திக்கணும். ஸோ அதுக்காக 1000 லிட்டர்ஸால இந்த நம்ம கிட்ட இருக்கிற 72,09,000 லிட்டர்ஸை டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணோம்னா 3 zeros கேன்சல் ஆயிரும். தென் நம்மளுக்கு பேலன்ஸ் 729 மீட்டர் கியூப் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் த டேங்கோட வேல்யூ என்ன அதாவது 3a அந்த இது வந்து ஃபார்முலா படி நம்ம போட்டுக்கிறோம். a கியூப் இஸ் ஈக்குவல் டு 729 மீட்டர் கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபும் அண்ட் a கியூபும் தென் சைடு ஆஃப் த டேங்க் அதுவும் வந்து 3 சைடுமே நம்மளுக்கு ஈக்குவல் தானே. அந்த சைடையும் வந்து ஈக்குவல் தான். எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 729க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 729 வந்து நம்ம இந்த சைடோட அதாவது ஒரு சைடு வந்து எவ்வளோ அப்படின்றத நம்மளுக்கு கிளியரா தெரியணும். அது வந்து நம்ம இன்னும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 ட்ரிபிள்ஸ் டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 729 வரும்.
ஸோ அதனால 9 பவர் கியூப்னு நான் வச்சுருக்கேன். சைடு அதாவது ஏ, அதுவும் வந்து கியூப். இப்போ 3 கியூபும் இந்தோட பவர் கியூபும் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். தென் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் சைடு இஸ் ஈக்குவல் டு 9 மீட்டர். நம்மளுக்கு இப்போ மீட்டர்லேயே நம்ம மாற்றிக்கிட்டாச்சு. ஒரு சைடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதாவது லென்த் ஆஃப் த டேங்க். தேர்ட் ரோமனில் ஆன்சரிங் ஷார்ட்லி. இதில் 10th and 11th ஆன்சர்ஸ் வந்து ஒரே இடத்துல தான் நான் எழுதியிருக்கேன். இப்போது 10th ஃபர்ஸ்ட் வந்து 10th சம்க்குரிய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அண்ட் லென்த் அண்ட் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும்னா ஹைட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட், அதாவது ஃபார்முலா எழுதிக்கிறோம். அண்ட் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1440 அண்ட் லென்த் பிரெத் இதுக்குரிய வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹைட்க்குரிய வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதை ஹைட்னே வச்சுக்கலாம். 15 into 8 into h. 15யும் 8யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 120 h வரும். தென் ஹைச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஹைச் ஒரு சைடு வச்சுட்டு 1440 இஸ் டிவைடட் பை 120ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 12 வரும். ஸோ ஃபைனலி நம்ம ஹைட்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். 11th சம்ல நம்மளுக்கு கேக்கோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த், பிரெத் அண்ட் ஹைட். நம்மளை எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், அதாவது 12 கேக்ஸ் வைக்க முடியும் ஒரு பாக்ஸில், அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்போ அப்படின்றத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக்கோட வால்யூமை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஃபார்முலா படி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 52.5 சென்டிமீட்டர் கியூப் இந்த வேல்யூ வந்துடும். இப்போது வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கண்டெய்னிங் 12 கேக்ஸ், நமக்கு 12 கேக்ஸ் வைக்கலாம். அண்ட் அந்த கேக்கோட வால்யூம் நம்மளுக்கு தெரியும். அந்த பாக்ஸ் வந்து 12 கேக்ஸ் கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் த கேக் இன்டூ 12 கேக்ஸ் அதை நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கிடைச்சிடும். 630 சென்டிமீட்டர் கியூப். ஒரு மில்க் டேங்க், கியூபிக்கல் மில்க் டேங்க் 12,05,000 liters ஆஃப் மில்க் வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு. தென் அதோட சைடு வந்து மீட்டர்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ கியூப் அதாவது வால்யூம் ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 12,05,000 liters. இப்போ 12,05,000 liters நம்ம மீட்டர்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போது 1000 liters-ஆல் இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 125 மீட்டர் கியூப் வரும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டாச்சு. ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 125 மீட்டர் கியூப். இப்போ 125 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 5 கியூபுக்கு வந்து ஈக்குவல். ஸோ 5 வந்து ட்ரிபிள்ஸ் டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 125 வரும். அதனால நான் 5 கியூப் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ பவர் கியூப் அண்ட் இந்த பவர் கியூபும் வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். அதுவும் மீட்டர்ஸில் ஒரு சைடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனலி therefore the length of its side is 5 meter. அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. தேர்டீன்த் சம்ல ஒரு கிளாஸ் ரூமோட லென்த், பிரெத், ஹைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் டோரோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 விண்டோஸோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 சவருக்குமே பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 rupees ஆகும். அப்போது ஒரு கிளாஸ் ரூம் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏரியா ஆஃப் த 4 walls ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் த 4 walls இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா 2 into L plus B into H ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது அந்த கிளாஸ் ரூமில் அந்த ஏரியா ஆஃப் த 4 walls அதை கிளாஸ் ரூமோட வேல்யூஸ் தான் நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லென்த்தோட வேல்யூ 6 அண்ட் பிரெத்தோட வேல்யூ 4 அண்ட் ஹைட்டோட வேல்யூ 5. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 50 into 2 is equal to 100 centimeter square. ஏரியா ஆஃப் த 4 walls ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த டோர். இப்போ டோருக்கு வந்து டோரோட டைமென்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்னன்னா லென்த் இன்ட்டு பிரெத் அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும். லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 மீட்டர் அண்ட் 2 மீட்டர். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 6 மீட்டர் ஸ்கொயர் வரும்.
தென் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த விண்டோ 2 விண்டோஸ் இருக்கு. அதோட லென்த் கொடுத்துருக்காங்க அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 2 மீட்டர் அண்ட் பிரெத் வந்து 1 மீட்டர். அது 2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த 2 விண்டோஸ் நம்மளுக்கு ஒரு விண்டோக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 2 விண்டோ அப்படின்னா 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு கிடைச்ச வேல்யூவோட 2 into 2 is equal to 4 மீட்டர் ஸ்கொயர். இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த வால்ஸ் பெயிண்டட். இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த வால்ஸ் பெயிண்டட்குரிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்குரிய ஃபைனல் ஆன்சரோட காஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன், அதாவது ஆடிங் ஆஃப் த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து 100 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 6 அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 4. இது வந்து நம்ம இந்த வால் தான் நம்ம அடிக்க போறோம். அதனாலதான் டோரையும் விண்டோஸையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அதை லெஸ் பண்ணிட்டு வால்ஸ் மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 90 மீட்டர் ஸ்கொயர் வரும். இந்த 90ய 15ஆல நம்ம, அதாவது ருபீஸ் ஸ்கொயர் மீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ருபீஸ்ல, அதால நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1350 ருபீஸ் வரும். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. 1350 ருபீஸ் ஒரு கிளாஸ் ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் 14th சம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎஸ்ஏ ஆஃப் த கியூபாய்ட் அண்ட் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து ரேஷியோஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரேஷியோஸை வச்சு லென்த் ஆஃப் த கியூபாய்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கியூபாய்டு அந்த ரேஷியோஸ்ல இருக்கிறத இந்த மாதிரி நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் அப்படின்றதோட நம்ம மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு 3x, பி இஸ் ஈக்குவல் டு 2x அண்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1x. இப்போ டிஎஸ் ஆஃப் த கியூபாய்டு அதோட வேல்யூ 198 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ டிஎஸ் ஆஃப் த கியூபாய்டோட ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 into L into B plus B into H plus L into H is equal to 198. இப்போ values எல்லாமே substitute பண்ணிக்க போறோம். LB 3x into 2x, BH 2x into 1h, L into H 3x into 1x is equal to 198. இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி இது எல்லாமே எக்ஸ் வேல்யூவோட தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு 2வால மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம 198ஆல நம்ம 2 வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 99 வரும். 11x is equal to 99. இப்போ x is equal to 99 வந்து 11ஆல டிவைட் பண்ணோம்னா xோட வேல்யூ நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சரா லென்த் ஆஃப் த கியூபாய்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ லென்த் ஆஃப் த கியூபாய்டு அதாவது லென்த்தில் போய் நம்ம அந்த எக்ஸுக்குரிய வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 into 9 is equal to 27. இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரா லென்த் ஆஃப் த கியூபாய்டு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 15th சம்ல லென்த் ஆஃப் த ஹால் அண்ட் பிரெத் ஆஃப் த ஹால் வந்து கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் அண்ட் 5 மீட்டர். இப்போ நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஹால், அதாவது ஹைட் ஆஃப் த ஹால் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த வால்ஸ் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த வால் அது எவ்வளோ அப்படின்னு அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 into L plus B into H and area of the roof and floor LB plus LB is equal to 2LB. இதையே இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம்னா இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க sum of the areas of the floor and top is equal to the area of the four walls. அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் த வால்ஸ் வந்து அதுக்குரிய ஃபார்முலா வந்து நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் அண்ட் டாப் அதாவது ரூஃப் அதுக்குரிய ஃபார்முலாஸையும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஃப்ளோர் வந்து லென்த் இன்டூ பிரெத்ல தான் இருக்கும் அண்ட் டாப் அதாவது ரூஃப் வந்து லென்த் இன்டூ பிரெத்ல இருக்கும். இதை சம் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2LB வரும். இப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த வால்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த ரூஃப் அண்ட் ஃப்ளோர் இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஹைட் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்ததை வச்சு நம்ம அந்த வேல்யூஸ் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 2 into L plus B into H எதோட ஈக்குவல் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரூஃப் அண்ட் ஃப்ளோர் 2 into L into B. தென் இப்போ 2 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் அண்ட் இப்போ L plus B into H is equal to LB இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். இதில் நம்ம
லென்த் அண்ட் பிரெத் இதுக்குரிய வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், லென்த் அண்ட் பிரெத் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 + 5 × h, இந்த சைட் 20 × 5. இப்போ இது வந்து 25 × h = 100 வந்துருச்சு. இப்போ 100-ஐ 25ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். h ஒரு சைடு வச்சுக்கிட்டாச்சு. அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 வரும். இப்போ ஹச்சோட யூனிட் மீட்டர், h = 4 மீட்டர். ஃபைனல் ஆன்சரா நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த வாலும் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்பர் 18 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த டேப்லர் காலம் மூலியமா கீழே கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் கொஷினில் மேக்ஸிமம் சேவிங் அமௌண்ட் பர் டே, அதில் எது மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னா 82 rupees. அது மட்டும்தான் அவங்க அந்த மாதத்துலேயே ஒரு நாளில் 82 ரூபாய் சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த மினிமம் சேவிங் அமௌண்ட் இன் செகண்ட் வீக்? செகண்ட் வீக்கில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணது அப்படின்னா 17. இந்த இதுலேயே செகண்ட் வீக்கில் 17 இஸ் த மினிமம் சேவிங் அமௌண்ட் இன் செகண்ட் வீக். இந்த டேட்டா வந்து பூ விற்கிற ஒருத்தவங்க அவங்களோட எக்ஸ்பென்சஸ், அதாவது அவங்க செலவு போக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு மாசத்துல சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக 1 to 5 கொஷின்ஸ் வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுறதுக்காக. அப்போது நம்ம லாஸ்ட் கொஷினில் அதில் எத்தனை அமௌண்ட்ஸ் 10 to 20 அண்ட் 80 to 90 இந்த ரேஞ்சில் அவங்க எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, எத்தனை டைப்ஸ் ஆஃப் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டேலி மார்க்ஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் ரேஞ்சஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 and 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90. இப்போ டேலி மார்க்ஸ் பண்ண போகிறோம். 10லேருந்து 20 வரைக்கும் அந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10லேருந்து 20 வரைக்கும் எவ்வளோ அவங்க வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, அந்த 17 and 12, 18 இந்த மாதிரி அமௌண்ட்ஸ்லாம் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அந்த மந்தில். அதோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 9. அண்ட் 20 to 30 அதோட அமௌண்ட் டோட்டல் வந்து 5. அண்ட் 30 to 40 இது வந்து 6 டைம்ஸ் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 40 to 50 அந்த ரேஞ்சுக்குள்ள 4 டைம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. 50 to 60 இதோடது வந்து 2 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 60 to 70 ரேஞ்சஸில் 2 டைம்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. தென் 70 to 80 ரேஞ்சஸில் 1 டைம், 80 to 90 ரேஞ்சஸில் 1 டைம். அதான் 82 இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட். டோட்டலாக அவங்க 30 டேஸ்மே வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஒர்க் ஷீட் நம்பர் 18 நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.